ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய துவங்கும் எந்த விஷயத்துக்கும் அபரிமிதமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் சில காலத்திற்கு பின் அதுவே வழக்கமானதாகிவிடும். ஆனால் அவ்வாறு வழக்கமாவதற்கு முன் நம் உள்ளமைப்புக்குள் நாம் உண்மையிலேயே ஒரு உயிரி கடிகாரத்தை நிறுவ வேண்டும். 7 மணிக்கு தியானம் என்றால் 7 மணிக்கு தியானம், காலை தியானம், மாலை சுத்திகரிப்பு மற்றும் இரவு நேர பிரார்த்தனை. இந்த 3 விஷயத்தை கடைபிடிங்கள். இதுதான் வாழ்க்கை. அது உங்கள் வெளிப்புற வாழ்க்கையின் உயிரோட்டமாக விளங்கப் போகும். ஒரு அக வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் அந்த அகநீரோட்டத்தை, அக வாழ்க்கையை சரியாக பராமரித்து வரும் பட்சத்தில் வெளிப்புறத்தில் நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் எல்லா விதமான விஷயங்களையும் செய்யலாம். ஷேக் இனாயத் கான், கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாராக, அவர் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியுள்ளார். நான் இனாயத் கானின் இன்னர் லைஃப் என்ற புத்தகத்தை உங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கிறேன். அவர் இந்தியாவின் முன்னோடி சூஃபி ஆவார். பரோடாவில் பிறந்தவர். பிற்காலத்தில் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்தார். பின்னர் அமெரிக்கா சென்று கிழக்கின் செய்தியை பரப்பினார். அது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த செய்தி. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நம் அக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான். வெளிப்புறத்தில் நம் அனைவருக்கும் பல்வேறுபட்ட வண்ணமயமான வாழ்க்கை உள்ளது. ஆனால் உள்ளே அந்த நிலையான ஒன்று தூய்மையாகவும் எளிமையாகவும் நம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்க வேண்டிய தூய்மை மற்றும் எளிமை அனைவருக்கும் பொதுவானது. இதுவே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தியாக இருக்க வேண்டும். மேலும் அக மற்றும் புற வாழ்க்கையை சமன்படுத்த முடிந்துவிட்டால் பின்னர் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்றவராவீர்கள். மேலும் நீங்கள் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்ற பிறகு மீண்டும் இங்கே திரும்பி வராதீர்கள் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் தேர்வில் தோல்வியடையவில்லை. இல்லையென்றால் நீங்கள் தேர்ச்சி பெறும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும். எனவே இந்த 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானதாகும். நாம் எப்படியாவது இவற்றை உறுதியான பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இது நம்மை சார்ந்தவர்களில், கணவரில், குழந்தைகளில், உறவினர்களில், நண்பர்களில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பாருங்கள். இது நம் வீடுகளில் ஒரு சூழலை உருவாக்குகிறது. மேலும் குழந்தைகள் நம்மிடமிருந்து பல்வேறு அதிர்வுகளை ஈர்த்து கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம்மிடம் இருப்பதை அவர்கள் ஈர்த்து கொள்கிறார்கள். என்னவெல்லாம் நம்மிடம் உள்ளதோ அவற்றை அவர்களுக்கே தெரியாமல் உள்ளீர்த்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் பெரிதாக பேசியிருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பிரசன்னம், உங்கள் உடல் மொழி, உங்கள் உள்ளுணர்வுகள், மேலும் நாமே உணராத பல விஷயங்கள் கூட அவர்கள் உணர்கிறார்கள். நாம் என்ன விஷயத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் அல்லது பின்னால் நமக்கு என்ன நடக்கலாம் என்பதையெல்லாம் உணர்கிறார்கள். மேலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் மிகவும் உற்சாகத்தை தருகிறது. அதாவது நாமே கூட நம் விஷயத்தை உணர்வதற்கு முன் எப்படி இன்னொருவரால் உணர்ந்தறிய முடிகிறது? இவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறார், இவர் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் என்று வேறு யாரோ ஒருவர் உணர்கிறார். ஆனால் நீங்கள் அதை உங்களுக்குள் அது வெடித்து விடும் வரை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆனால் நமது உள்முகத் தோட்டம் அமைதியாக இருந்தால், அழகாக வாசனையாக இருந்தால் நமக்கே தெரியாமல் அது அந்த அழகை பரவ விடுகிறது. நாம் அதை அறிந்து கொள்ள அதை உணர வேண்டும் என்பதில்லை. நாம் கிட்டத்தட்ட இயற்கையாகவே ஆகிவிடுகிறோம். பூக்களைப் போல நாம் அழகையும் மனத்தையும் சிரமப்படாமல் பரவ விடுகிறோம். ஆனால் நாம் இந்த இயல்பான நிலைக்கு வருவதற்கு முன்னால் துவக்கத்தில் நிறையவே சிரமப்பட வேண்டியுள்ளது. ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய துவங்கும் எந்த விஷயத்துக்கும் அபரிமிதமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் சில காலத்திற்கு பிறகு அது இயல்பாக நடக்கிறது. அது நமக்கு இயல்பாகுவதற்கு முன் நிஜமாகவே அந்த உயிரி கடிகாரத்தை நமக்குள் நிறுவ வேண்டும். 7 மணிக்கு தியானம் என்றால் 7 மணிக்கு தியானம். நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை நண்பர்களே.
ஏனெனில் உங்களில் சிலர் என்ன இதெல்லாம் என்கிறீர்கள். ஆனால் சிறிது கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. எனவே நீங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் எப்போது வருவீர்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய அலுவலக நேரம் எந்த அளவு வசதியாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே மாலை நேர சுத்திகரிப்பு செய்வது ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் மாலை நேர சுத்திகரிப்பு செய்ய தவறிவிட்ட நாட்களில் நான் மிகவும் அசௌகரியமாக உணர்கிறேன். அது 10 நாளைக்கு நீங்கள் குளிக்காமல் இருந்தால் எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? அதுபோல இருக்கும். என் மனமெல்லாம் ஒரே புகைமூட்டமாக தெளிவற்று போனது போல் உணர்வேன். ஆனால் நீங்கள் சுத்திகரிப்பு செய்து உங்கள் உட்புறத்தை ஓரளவிற்கு தூய்மையான நிலைக்கு கொண்டு வந்த பின்பு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இருப்பதற்கு தகுதி அடைகிறீர்கள். இல்லையெனில் எனக்கு என்ன ஆயிற்று என்று நீங்கள் சொல்வீர்கள். எனவே நீங்கள் சுத்திகரிப்பில் அமருங்கள். இந்த நாளில் நான் சேர்த்து கொண்ட அனைத்து சிக்கல்களும் மனமாசுகளும் என்னை விட்டு ஆவியாகி என் முதுகுப்புறம் வழியாக வெளியேறுகிறது என்று ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். பின்னர் முடியும் போது உள்ளே உள்ள தூய்மையை உணர்ந்ததும் இப்போது என் உடல் முழுவதும் ஒரு புனித தலமாக மாறிவிட்டது என்று மேலும் ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு தகுதி ஆகிவிட்டது. கடவுள் இதயத்தில் வந்து இறங்குவதற்கு ஏற்ற தகுதி ஆகிவிட்டது. இதயத்திற்குள்ளே மிகவும் தூய்மையாக ஆகிறது. அதன் பிறகு நீங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து இருங்கள். இதற்கு அதிகபட்சம் ஒரு 20 நிமிடம் பிடிக்கும். நாம் செலவிடும் நேரத்திற்கு சரியான பலன் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நம் குடும்பமும் அதற்கு தகுதியானது. அதாவது அத்தகைய உணர்வுறு நிலையிலிருந்து நாம் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்கிறோம். பின்னர் நாம் படுக்கைக்கு செல்லும் முன்பாக அன்றைய நிகழ்வுகளை அசைப்போடுங்கள். பெரும்பாலும் முடிவுறாத வேலைகள் நம் மனதிற்கு வரும். சில நேரம் நான் அதை செய்திருக்கக்கூடாது, அதனால்தான் இப்படி நடந்துவிட்டது என்று நீங்கள் செய்த ஏதேனும் தவறு நினைவிற்கு வரும். இந்த 2 விஷயங்கள் மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நம் மனதில் நிற்கும். நீங்கள் உறங்கப் போகும் முன்பாக அடிக்கடி நமக்கு இப்படிப்பட்ட செய்து முடிக்காத வேலைகள் நினைவிற்கு வரும். எனவே அவற்றை சிந்தித்து அடுத்த முறை எவ்வாறு இதை மேலும் சிறப்பாக செய்யலாம் என்று பாருங்கள். நல்ல விஷயங்களை கூட நாம் அடுத்த முறை எவ்வாறு மேலும் சிறப்பாக செய்யலாம் என்று பாருங்கள். மேலும் அந்த உயர் உணர்வுறு நிலையை அல்லது கடவுளை அல்லது இறைவனை அல்லது அல்லா மியாவை அல்லது எப்படி நீங்கள் அவரை அழைக்க விரும்புகிறீர்களோ அப்படி தயவு செய்து இன்று நான் தெரியாமல் செய்துவிட்ட அந்தச் செயலுக்கு என்னை மன்னியுங்கள், நான் அதை திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று வேண்டுங்கள். அவ்வளவுதான். இது மிகவும் முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பை வேண்டுகிறோம். தெரிந்தே செய்த தவறுகள், அதற்கு கடவுளால் கூட நம்மை மன்னிக்க முடியாது. எனவே அதற்காக கேட்காதீர்கள். ஏனெனில் அதை நீங்கள் தெரிந்துதான் செய்தீர்கள். நீங்கள்தான் குற்றவாளி. மேலும் எவ்வாறு அதை நீங்கள் நீக்கப் போகிறீர்கள்? ஒவ்வொரு சூழ்நிலையும் வித்தியாசமானதே.